ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 35வது வார்த்தை, இருமென்னரை பெற்றேனோ வால்மீகியாரை போல. அதாவது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமபிரான் இருப்பாரு, அவரோட மனைவி சீதா பிராட்டி. சீதா பிராட்டி கர்ப்பவதியாக இருக்கும் சமயத்துல லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி அவரை காட்டுல விட்டுட்டு வர சொல்லி பகவான் சங்கல்பிப்பார். அதனால் லக்ஷ்மணரும் சீதா பிராட்டியை கொண்டு போய் காட்டுல விடுவாரு. காட்டுல கர்ப்பிணியான சீதா பிராட்டி இருக்கும்போது வால்மீகி ஆசிரமம் பக்கத்திலே இருந்தது. வால்மீகி அவளை பார்த்து சீதா பிராட்டிய தன் மகள் மாதிரி கூட்டிட்டு போய் தன் ஆசிரமத்துல வச்சு அவளுக்கு எல்லாத்தையும் செய்யறாரு. 2 குழந்தைகள் அவளுக்கு பிறக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு அவர் ரக்ஷையும் இடுறாரு. எப்படின்னா, ஒரு தர்பையில ஒரு பகுதியில லவம் சொல்வா, இன்னொரு பகுதியை குசம் சொல்வா. அந்த 2 பக்கத்துல குழந்தைகளை வச்சு அதுங்களுக்கு ரக்ஷையும் இட்டு அந்த குழந்தைகளுக்கு நாமகரணமும் வைக்கிறார், லவகுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய அத்தனையும் கற்றுத்தராரு. கல்வி, வீரம், அது எல்லாத்துக்கும் அடையாளமானவற்றை அத்தனையுமே கற்றுத்தந்தாரு. அதாவது ஒரு தந்தையாகப்பட்டவர் யார் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதாவது தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்பவனே ஒரு சிறந்த தந்தையாம். அதே மாதிரி தந்தை ஸ்தானத்துல இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சதுனால வால்மீகி தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை போல விளங்கினாராம். இத மாதிரி ஒரு தந்தை மாதிரி இருந்து இரு மன்னர்களையும் பெற்றேனோ வால்மீகியாரை போலன்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிச்சிருக்காங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.